ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் ஜேகே லைஃபை கண்டினியூ பண்ணுறேன். அவங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே. ஜேகே என்னோட மடியில் படுத்து என்னோட ஃபேஸை பார்த்துட்டு இருந்தான். தூங்கு ஜேகே, தூக்கம் வருதுன்னு சொன்னா. நீ ரொம்ப அழகாக இருக்க வைன். அப்படியா? ஆமாம், ரொம்ப ரொம்ப ரொம்ப. சரி, ஓகே, நீ தூங்கு. ஓகே. ஜேகே கண்ணை மூடின ஃபியூ மினிட்ஸில் காம் அக்கா கதவை தரேன். அக்கா, மாமா. ஜேகே ஒயன் ஜேகேட ஹெட்டை மூவ் பண்ணி எந்திரிக்க ட்ரை பண்ணான். ஜேகே வயனோட கையை பிடிச்சிட்டு வயனோட லேப்பில் இன்னும் கம்ஃபர்டபுளாக படுத்துட்டு, ஏய் எங்கே போகிறான்? அது ஜேகே, ரூபி ரூபி கூப்பிட்றான். உனக்கு தான் சாப்பிட்டு எதுவும் கொண்டு வந்திருக்குன்னு நினைக்கிறேன். வெளியே இருக்கட்டும், நீ கூட இரு. ஜேகே அதை வாங்கிட்டு அதெல்லாம் ஒன்று வேணாம், நீ கூட இரு. ஆனால் ஜேகே ப்ளீஸ் டி, என் கூட இருக்கியா? எனக்கு நீ பக்கத்தில் இருக்கணும். அக்கா கதவை தர. சரி, ஓகே ஜேகே, கூடவே இருக்கேன். ரூபி அவள் கத்தட்டும், கொஞ்ச நேரத்தில் டயர்ட் ஆகிட்டு போயிடுவா. ஜேகே என்னோட கை பிடிச்சி அவனோட செஸ்ட் மேலே வச்சு என்னை டேப் பண்ணிட்டே இரு, நான் தூங்கிடுறேன். அப்படியே ஜேகே நல்லா தூங்க ஆரம்பித்தோம். ரொம்ப க்யூட்டாக இருக்குது ஜேகே, நீ எவ்வளோ அழகாக இருக்க தெரியுமா? உன் கண்ணு, இந்த பல்லு, அதுக்கு மேலே இந்த லிப்ஸ், ரொம்ப ரொம்ப க்யூட்டாக இருக்கா. அவ்வளோ அழகாக இருக்கா. எனக்கு ஏன் ஜேகே என்ன பிடிச்சிருக்கு? என்ன பாவம்னு நினைக்கிறியா? ஆனால் நான் கூட இருக்கும்போது நீ என்னை பாவமாக பார்க்குற மாதிரி தெரியல, என்னை பிரின்சஸ் மாதிரி பார்த்துக்கிறேன். என் பக்கத்தில் இருக்கணும்னு சொல்கிறேன். நான் உனக்கு அவ்வளோ ஸ்பெஷலாக? என்ன உனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கா? இதெல்லாம் நீ கண்ணு திறந்துருக்கும் போது கேட்கணும் தான் இருக்கு. ஆனால் பேச்சே வர மாட்டேங்குது. ஜேகே, நீ என் ஹஸ்பண்டில், நீ எனக்கு தானே? எனக்கு மட்டும் தானே? இந்த ஃபீல் ரொம்ப நல்லா இருக்கு ஜேகே, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னை பத்திரமா பார்த்துக்க, எனக்காகவே ஒருத்தன் என் பக்கத்துலேயே. ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஜேகே. ஒயின் பேசிகிட்டு இருக்கும்போது ஒயினோட கண்ணில் இருந்த ஒரு டியர் ஜேகேயோட கணத்தில் அழிஞ்சு ஒயின் டக்குன்னு ஜேகேயோட கணத்தில் அந்த டியர்ஸை வைப் பண்ணான். ஜேகே லைட்டாக டிஸ்டர்ப் ஆகி அவன் லிப்ஸை லைட்டாக மூவ் பண்ணி வெட் பண்ணிவிட்டு அப்படி தூங்கிட்டு இருந்தான். ஒயின் ஜேகே கணத்தில் இருந்து அவள் கையை மெதுவாக மூவ் பண்ணி ஜேகேயோட லிப்ஸை சாஃப்டாக ரப் பண்ணான். தெரியல ஜேகே, நான் எதுக்கெல்லாம் ஆசைப்படணுன்னு, இதுக்கெல்லாம் ஆசைப்படலாமான்னு கூட தெரியல. ஆனால் ஐ லவ் யூ ஜேகே. எனக்கும் நீ என் பக்கத்தில் இருக்கணும் போல இருக்க. என்னை எப்பயுமே உங்ககிட்டே வச்சுக்கோ, என்னை விட்டு தள்ளி போகாதா. பையன் அவள் ஹெட் டவுன் பண்ணி ஜேகேயோட ஆக்ஸில் லவ் யூ ஜேகே. கொஞ்ச நேரத்துலேயே ஒயின் ஜேகே கம்ஃபர்டபுளாக படுக்க வச்சுட்டு அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு வெளியே போனோம். என்னக்கா உனக்கு கூப்பிட்டுட்டே இருந்தேன், சத்தமே இல்லை, என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? அது அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் தூங்கிட்டேன். ஓ சவுண்ட் கேட்டுச்சு. அது இல்லை, ஜேகே தூங்கிட்டான், அதான். மாமா தூங்கினா நீ வந்து டோர் ஓப்பன் பண்ணியிருக்கலாமே. அது என்ன, மாமா ஒன்று கட்டி பிடிச்சி தூங்கினா அதான் இஞ்சி வர முடியலையா? என்ன பேசுகிற? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. புரியுது. ரூபி, ஏண்டி அவளை கிண்டல் பண்ணுறேன்? அவளுக்கு கொஞ்சம் டயர்டாக இருந்திருக்கும், அதனால காலையில் தூங்கியிருப்பான். இதில் என்ன இருக்குது? மேடம் நைட்டு தூங்கலையா? அவ்வளோ டயர்டாக என்ன பண்ணிகிட்டு இருந்தா? ரூபி, அது ரூபி என்ன பேசிகிட்டு இருக்கா? அதுவும் அக்காட்ட. அக்கா நீ வா, நம்ம அந்த பக்கம் போய் பேசலாம். ரூபி, அதான் ஜேகே இப்போ எந்திரிச்சிருவோம், அவனுக்கு சாப்பிட ஏதாவது வேணும், அதை கொண்டு போகலான்னு தான் வந்தேன். அம்மா சாப்பிட ஏதாவது இருக்கா? சாப்பிட தானே, ஜேகேக்கு பிடிச்ச எல்லாமே பண்ணியிருக்கேன். ஜேகே எந்திரிச்சதும் ஃப்ரெஷ் ஆகிட்டு வர சொல்லு, சாப்பிட்லாம். ஓகேம்மா. அப்படியே டைமும் ஸ்கிப் ஆச்சு. எல்லாம் எடுத்துட்டல? அது ஜேகே ஏதாவது மிஸ் ஆனாலும் பரவாயில்ல, நெக்ஸ்ட் டைம் வரும்போது எடுத்துக்கலாம். ஓகே. நம்ம ஒயின்கிட்ட வந்து ஒயினை டைட்டாக ஹேக் பண்ணாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்.
உன் முகத்தில் இப்படி சிரிப்பு பார்க்க. பாய் ரூபி. பாய்க்கா. ஐ மிஸ் யூ. ஐ மிஸ் யூ. ஜேகே ஒயின் ஆண்டி அவன் என் ஒய்ஃப், நான் பார்த்துக்கிறேன். ஓகே பாய் ஆண்டி. பாய் ரூபி. பாய் மாமா. போலாமா? ஜேகே காரை ட்ரைவ் பண்ணி அவனோட வீட்டுக்கு போயிட்டுருந்தான். ஒயின். என்ன ஜேகே? ரூபி ரொம்ப ஸ்வீட்டில். ஆமாம், ரூபி ரொம்ப ரொம்ப ஸ்வீட். ஆனால் நீ தான் அவகிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணவே இல்லை. ஆமாம். ஜேகே. என்ன? இல்லை ஜேகே, எந்த பக்கம் போகிறேன்? நம்ம அந்த சைட் போகணும். ஆமாம். உனக்கு லைட்டாக பசிக்குதுல்ல? ஜேகே பசிக்கலாம். எனக்கு தெரியும் உனக்கு கொஞ்சம் பசிக்குதுல்ல. ஜேகே வீட்டுக்கு தானே போகிறோம், வீட்டில் சாப்பிட்டுக்கலாம். வீட்டில் போய் சாப்பிட்லாம், சும்மா லைட்டாக ஸ்நாக். ஜேகே ஜேகே எனக்கு காரை ஓரமாக பார்க் பண்ணிவிட்டு வா. ஜேகே வா. ஜேகே இங்கேயா? இங்கே தான். ஜேகே உனக்கு இந்த ஸ்ட்ரீட்டில் இருக்க எல்லா ஷாப்புமே ரொம்ப பிடிக்கும்ல? எனக்கு தெரியும் உனக்கு எந்தெந்த கடையில் என்னென்னலாம் சாப்பிட பிடிக்கணும். போலாமா? ஜேகே நீ நீ அதெல்லாம் இன்னும் ஞாபகம். ஃபயன் அதான் சொன்னல, நீ அந்த சைஸில் இருக்கும்போது நான் உன்னை லவ் பண்ணேன். தெரியும் உனக்கு எதெல்லாம் பிடிக்கும், எதெல்லாம் பிடிக்காது. ரொம்ப இல்லைனாலும் கொஞ்சம் தெரியும். வா, அரைக்குறையாக தெரிஞ்சதை தெளிவாக தெரிஞ்சுக்கிறேன். வா. ஒயின் கரெக்டாக இறங்கி ஜேகே ஒயின் நடந்து போயிட்டு இருந்தாங்க. ஜேகே ஒரு சின்ன கேப்போட ஒயின் கூட நடந்து வந்துட்டு இருந்தான். ஜேகே என்னடி? நீ ஷாப்கிட்டே பார்க் பண்ணியிருக்கலாம்ல, ஏன் இங்கே? எனக்கு எனக்கு கூட ஒரு வாக் போகணும் போல இருந்துச்சு, அதான். அப்படியா? உனக்கு வேணா நானும் கார் எடுத்துகிட்டு வந்துடுவா. நீ வெயிட் பண்ணு ஒரு நிமிஷம், நான் கார் எடுத்துகிட்டு வரேன். ஜேகே இல்லை, நம்ம நடந்து போகலாம். இல்லடி, அது சாரி, நான் ஒன்று கேட்காம இரு, நான் கார் எடுத்துகிட்டு வரேன். ஜேகே எனக்கு ஓகே தான், நடந்து போகலாமே, இங்கே தானே? ஓகே. வைனும் ஜேகேயும் அப்படி நடக்க ஆரம்பித்தாங்க. பார்த்தியா, அதே இடத்துல அதே கடை அப்படியே இருக்குது. என்ன பழைய டேஸ்ட் தான் இப்போ இல்லை. சில கடையில் டேஸ்ட் நல்லா தான் இருக்குது, சில கடை தான் வாயிலே வைக்க முடியல. ஜேகே பேசிட்டே நடந்து வந்துட்டு இருந்தான். அப்போ மெதுவாக ஜேகேயோட ஹேண்டை டச் பண்ணான். ஜேகே அதை நோட் பண்ணிவிட்டு அவன் கையில் லைட்டாக மூவ் பண்ணிவிட்டு அகைன் பேசிட்டே நடந்து வந்துட்டு இருந்தான். அவன் அகெயின் ஜேகேயோட ஹேண்டை டச் பண்ணான். அப்போவும் ஜேகே அவன் கையை எடுத்துகிட்டு ரொம்ப கேஷுவலாக நடந்து வந்துட்டு இருந்தான். ஜேகே என்னடி, என்ன சாப்பிடலாம் ஃபஸ்ட்டு? அது ஜேகே, நான் நான் நீ நான் உன் கையை பிடிச்சிக்கவா? என்ன? அதான் ஜேகே, உன் கை பிடிச்சி நடந்து வரவா? வேணாம். அது இல்லை ஜேகே, எது கேட்டேன்னா இல்லை, வேணாம் ஜேகே, சும்மா தான். என் கையை பிடிச்சிக்கணுமா? அது சில என் கையை பிடிச்சிக்கணுமா? ஜேகே பிடிச்சிக்கோ. பையன் ரொம்ப சாஃப்டாக ஜேகேயோட ஹேண்டை ஹோல்ட் பண்ணான். ஜேகே என்னோட ஹேண்டை டைட்டாக ஹோல்ட் பண்ணிவிட்டு ஓகேவா? ஓகே போகலாமா? ஜேகே போகலாம். அது போகலாம். ஜேகே ஐநூறு ஷாப் கூட்டு போய் எனக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி கொடுத்தான். அந்த ஷாப்பை ட்ரை பண்ணலாம். இல்லை ஜேகே, எனக்கு ஃபுல்லாக தான் இருக்குது. பரவாயில்ல, அந்த ஷாப்பை ட்ரை பண்ணலாம். ஜேகே போதும், இந்த ஒரு ஷாப் மட்டும். அண்ட் நெக்ஸ்ட் டைம் வரும்போது மற்ற ஷாப்பில் ட்ரை பண்ணலாம். ஜேகே என்ன அகைன் கூட்டு வருவியா இங்கே? உனக்கு பிடிக்கும்ல, உனக்கு எதெல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் நான் அகைன் செஞ்சுட்டே தான் இருப்பேன்.
நான் பண்ணுறது அதை பிடிக்கலண்ணா என்கிட்ட சொல்லு, நான் கண்டிப்பாக மாற்றிப்பேன். உனக்காக இல்லை, என் ஒய்ஃப்காக. பெஞ்சிக்கு ரொம்ப ஆச்சரியமாக பார்த்துட்டு இருந்தான். என்ன வா போய் சாப்பிடலாம். போகலாம். என்ன ஜெக்கியும் சாப்பிட்டு அகைன் கருக்கு நடந்து வரும்போது ஜெக்கியும் என்னோட ஹேண்டை ரொம்ப சாஃப்டாக டச் பண்ணி அப்படியே ஹோல்ட் பண்ணோம். இப்போ எனக்கு மனசுலாம் ஜில்லுன்னு இருந்துச்சு. எனக்கு செம்ம ஹாப்பியாக எதுவுமே பேசாமல் அப்படியே கருக்கு நடந்து வந்தான். ஓகே தானே, உனக்கு வேறு ஏதாவது வேணுமா? ஜெக்கி எனக்கு ஃபுல்லாக இருக்குது, இதுக்கு மேலே சாப்பிட வயிறில் இடமே இல்லை, எனக்கு போதும், எனக்கு எதுவுமே வேணாம். அப்படியா, சரி ஓகே. உன்னை இவ்வளோ தூரம் கூட்டு வந்து உனக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி கொடுத்தேன்ல, அதுக்கு எனக்கு எதுவும் இல்லையா? அது உனக்கு பிடிச்சதெல்லாம் உனக்கு வாங்கி கொடுத்தேன்ல, அப்போ எனக்கு 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 எதுவும் இல்லையா? ஜெக்கி அவன் காரை ட்ரைவ் பண்ணிட்டு கேட்டுட்டு இருந்தான். ஜெக்கி உனக்கு உனக்கு என்ன என்ன வேணும்? என்ன என்ன வேணும்னு கேட்குறேன். எனக்கு என்ன வேணும்னு உனக்கு தெரியாதா? அதான் ஜெக்கி உனக்கு உனக்கு என்ன வேணும்? ஜெக்கி அவன் காரை டக்குன்னு ஸ்டாப் பண்ணான். எனக்கு அந்த நிமிஷம் ஸ்டமக்குள்ள பட்டர்ஃப்ளைஸ்லாம் பறக்கிற மாதிரி இருந்துச்சு. என்ன என்ன ஜெக்கி போலையா? போகிறதா? எனக்கு உனக்கு என்னெல்லாம் பிடிக்கும்னு ஞாபகம் வச்சு தேடி தேடி வாங்கி கொடுத்தேன்ல, எனக்கு ஒன்றும் இல்லையா? ஜெக்கி அது ஓகே, உனக்கு என்ன வேணாலும் நான் தரேன். ஆனால் 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 வீட்டில் அது வந்து நான் ரூமில் தரவா? ரூமில் தெரியும். ஹே எனக்கு குல்ஃபி வேணும், குல்ஃபி சாப்பிடணும் போல இருக்கு. உனக்கு ஞாபகம் இல்லையா, நம்ம இந்த ஷாப்லலாம் சாப்பிட்டுட்டு போகிற வழியில் இருக்க குல்ஃபி ஷாப்பில் குல்ஃபி சாப்பிட்டு தானே போவோம், மறந்துட்டியா என்ன? குல்ஃபியா? நீ குல்ஃபியாவா கேட்டா? நான் இதெல்லாம் ஞாபகம் வச்சிருக்க மாதிரி நீ குல்ஃபியும் ஞாபகம் வச்சிருப்பேன்னு நினச்சேன். ஆனால் நீ குல்ஃபியை ஆர்டர் பண்ணி வீட்டில் ரூமில் வச்சு சாப்பிடலான்னு சொல்கிறேன். எனக்கு ரோட்டில் சாப்பிடணும் போல தான் இருக்குது. எனக்குறியா? வாங்கி திரும்பி பார்க்கும்போது அங்கே ஒரு குல்ஃபி ஷாப் இருந்துச்சு. ஓ குல்ஃபிக்காக தான் இங்கே நிப்பாட்டினேன் ஜெக்கி. வரேன் ஜெக்கி, நீ போய் வாங்க. போய் நீ என்ன நினச்ச? சிக்கன் சிக்கன் போய் கேஷுவலாக குல்ஃபி தான் கேட்டிருக்கான். ஆனால் நீ என்னடி கீழே வரல? அது ஜெக்கி இந்தா. தேங்க்ஸ் தேங்க்ஸ் ஜெக்கி. தேங்க்ஸா, சாப்பிடு. போலாமா? போகலாம் ஜெக்கி. ஜெக்கியை காரை ட்ரைவ் பண்ணிவிட்டு அப்படியே வீட்டுக்கு போனோம். ஜெக்கி என்ன இவ்வளோ நேரம்? அது ஆன்ட்டி ஃபோன் பண்ணோம், நீ அப்போவே கிளம்பிட்டியாமே, என்னடா இவ்வளோ நேரம்? மா கிளம்புனா வேறு வீட்டுக்கு தான் வரணுமா என்ன? நானும் இன்னும் வெளியே சாப்பிட்டு வரலான்னு போனோம். ஓ அப்படியா, சரிடா. சரிம்மா, எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, நான் போய் தூங்குறேன். சரி. ஜெக்கி என்னம்மா, நாளைக்கு மார்னிங் உனக்கும் எனக்கும் ஒரு சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன். சர்ப்ரைஸா? என்ன சர்ப்ரைஸ்மா? அதான் சொன்னேன்ல, நாளைக்கு மார்னிங் தான் சொல்லுவேன். அது நீ மார்னிங்கே சொல்லியிருக்கலாம்ல. சரி ஓகேம்மா, நீ மார்னிங்கே சொல்லு, இப்போ எனக்கு தூக்கம் வருது. ஆண்டி என்ன என்ன சர்ப்ரைஸ்? அதான் சொன்னேன்ல மார்னிங் சொல்கிறேன். சிக்கன் நேராக ரூமுக்கு போனோம். அவன் கிச்சன் போய் சிக்கேக்கு பால்லாம் எடுத்துகிட்டு ரூமுக்கு வந்தான். ஜிக்கி பெட்டில் உட்காந்து மொபைல் ஸ்க்ரோல் பண்ணிகிட்டு இருந்தான். இந்த ஜிக்கி, ஹே எனக்கு ஃபுல்லாக இருக்குது, எதுக்கு பால்லாம்? இது தினம் நைட் குடிக்கணுமா என்ன? அது ஆண்டி தான் கொடுக்க சொன்னாங்க ஜிக்கி, உனக்கு தினம் நைட் பால் கொடுக்க சொன்னாங்க. அது வந்து நீ எனர்ஜியா? ஓ அவ்வளோ யோசிக்குதா எங்கள் அம்மா? சரி கொடு, எனக்கு போதும். இந்தா ஜிக்கி.
குட் நைட். தூங்கலாமா? சிக்கி, தூங்கலாமா? சிக்கி, அது அது சிக்கி, என்னடி டயர்டா இல்லையா? தூங்க வேணாமா? அது சிக்கி, எனக்கு எனக்கு ஒன்று ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு சிக்கி. ஏய், நிஜமாவா? சிக்கி அவன்கிட்ட வந்து உட்காந்துட்டு ரொம்ப க்யூரியஸாக பேச வச்சுட்டு, நிஜமாவே உனக்கு என்ன பிடிச்சிருக்கா? ஆமாம் ஜிக்கி, எனக்கு ஒன்று ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு. இன்னைக்கு கூட எனக்கு என்ன பிடிக்கும்னு தெரிஞ்சு நீ ஒன்று வாங்கி கொடுத்தல. ஓ, அதான் சொல்கிறியா? உனக்கு பிடிச்ச ஃபுட்லாம் வாங்கி கொடுத்தனால ஒன்று எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்கிறியா? ஓகே, தூங்கலாமா? இல்லை, அப்படி இல்லை ஜிக்கி. அது நீ நான் ரொம்ப பத்திரமா பார்த்துக்கிற ஜிக்கி. எனக்கு பிடிச்ச மாதிரி என்ன இருக்க வைக்கிறான். எனக்கு உன் கூட இருக்க ரொம்ப பிடிச்சிருக்கு ஜிக்கி. எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு ஜிக்கி. அது வந்து ஜிக்கி, ஒயின் ஜிக்கியோட ஒரு ஹேண்டை ஹோல்ட் பண்ணோம். ஜிக்கி ஒயின் அவள் ஹேண்டை ஹோல்ட் பண்ணுறதே பார்த்துட்டு இருந்தோம். ஒயின் அவள் இன்னொரு கையால் ஜிக்கியோட சிக்ஸை ஹோல்ட் பண்ணி, ஜிக்கி அது வந்து எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு ஜிக்கி. அது அது ஜிக்கி, ஐ திங்க் ஹே, உனக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்கா? அது என்ன, நீ என்னெல்லாம் பண்ணுறியா? அது ஜிக்கி, எனக்கு எப்படி சொல்லணும்னு தெரியல ஜிக்கி. ஆனால் ஜிக்கி, ஐ திங்க் ஒயின் ஜிக்கியோட லிப்ஸில் ஐ லவ் யூ ஜிக்கி. என்ன? I love you ஜிக்கி. I love you. I love you. ஒயின் ஜிக்கியோட நெக்கை ஹோல்ட் பண்ணி ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஜிக்கியோட லிப்ஸில் ஜிக்கியும் ஒயினும் அவன்கிட்ட கம்ஃபர்டபுளாக எழுத்துட்டு அவனோட லிப்ஸில் கிஸ் பண்ணிகிட்டு இருந்தான். ஜிக்கி, I love you. I love you ஜிக்கி. I love you டி. I love you ஜிக்கி. ஜிக்கி, ஜிக்கியோட ஹேண்ட் ஒயின் ஃபேஸ்லேருந்து மெதுவாக ஒயினோட வேஸ்ட் கிட்டே வந்துச்சு. ஒயின் ஜிக்கியோட மூவ் புரிஞ்சுட்டு ஜிக்கி இன்னும் க்ளோஸாக அவகிட்ட வச்சுட்டு இன்னும் சாஃப்டாக கிஸ் பண்ணிகிட்டு இருந்தான். சாரிடி, சாரி ஜிக்கி. என்னாச்சு ஜிக்கி? அது சாரி ஒயின். என்ன சொன்ன? அதான் நீ நான் லவ் பண்ணுன்னு சொன்னல. ஆமாம் ஜிக்கி, நான் தேங்க்ஸ் டி. தேங்க்யூ ஸோ மச். அதான் நானும் ரொம்ப லவ் பண்ணுறேன். ரொம்ப எனக்கு நீனா ரொம்ப பிடிக்கும். என்ன? சாரி ஒயின். அது இல்லை, நீ கிஸ் பண்ணதான். சாரிடி ஜிக்கி. எதுக்கு சாரிலாம்? அதான் இல்லை, உனக்கு பிடிக்காம. அதான் ஜிக்கி, நான் தானே மூவ் பண்ணேன். இட்ஸ் ஓகே. அதான் ஒயின் அகைன் ஜிக்கி கிட்ட க்ளோஸாக வந்தான். ஜிக்கி ஒயினை மூவ் பண்ணிவிட்டு, ஒயின் எனக்கு ஒரு ஆஃபீஸ் கால் இருக்குது, நான் பேசிட்டு வந்துடுறேன். ஜிக்கி, சாரிடி, எனக்கு ஃபுல்லாக வெளியே இருந்துட்டோம்ல, நான் மறந்துட்டேன். ஒரு கால், ஒரு 5 minutes. ஓகே. ஜிக்கி மொபைல் எடுத்துகிட்டு பெட்லேருந்து இருந்துச்சு. அப்படியே பால்கனி போனோம். பால்கனி வாலில் செஞ்சுட்டு கண்ணு 2 டைட்டாக க்ளோஸ் பண்ணி
அவன் லிப்ஸை ஸ்ட்ராங்காக பைட் பண்ணிட்டேன். என்ன பண்ணிட்டு சிக்கி? பண்ணதுக்கு கிஸ் பண்ணா ஃபைனுக்கு நீ கொடுக்க வேண்டியது கம்ஃபர்ட் மட்டும்தான். இதெல்லாம் இல்லை. இதுக்கு தேவையில்லாம அவகிட்ட என்ன சிக்கி பண்ணுற நீ? சிக்கி கொஞ்ச நேரம் பால்கனிலே நின்றுட்டு ஒயின் தூங்கிட்டாலான்னு எட்டி பார்த்துட்டு இருந்தான். ஒயினும் சிக்கிக்காக ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டேன். சிக்கி சும்மா ஃபோனு காரில் வச்சுருக்காத கால் பேசிட்டு இருக்கான்னு நினச்சிட்டேன். அவனும் அப்படியே தூங்க ஆரம்பித்தான். ஒயின் தூங்குறான்றதை கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். சிக்கி ஒயின் கிட்டே வந்து ஒயினோட ஃபோரட்டில் ஐ லவ் யூ டி, எனக்கும் நீனா ரொம்ப பிடிக்கும். சாரி, ஐம் சாரி. உங்ககிட்ட ஏன் இவ்வளோ க்ளோஸாக எனக்கு தெரில. நானும் எதுக்காக கல்யாணம் பண்ணல. ஐம் சாரி. அப்படியே டைம் ஸ்கிப் ஆச்சு. நெக்ஸ்ட் டே மார்னிங். அம்மா என்ன பேசிகிட்டு இருக்க? நான் உங்ககிட்ட கேட்டேனா? இதான் நீ சொன்ன சர்ப்ரைஸா? டேய் என்னடா, உங்கள் 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிருக்கு. ஹனிமூன் போகிறதுல உனக்கு என்ன பிரச்சனை? அம்மா நான் கேட்டேனா? இதுக்குமா தேவையில்லாத வேலைலாம் பார்த்துட்ருக்க? டேய் நான் பண்ணல, உங்கள் அப்பா தான் ஆசைப்பட்டாங்க. ஜஸ்ட் 1 வீக் தானே, போயிட்டு வரதுல என்ன? ஒயின் நீ ஆசையாக கல்யாணம் பண்ணிக்கிட்ட பொண்ணு தானே, அவ கூட போகிறதுல உனக்கு என்ன? அல்ல ஒயினும் ஜிகே பக்கத்தில் தான் நின்றுட்டு இருந்தான். எதுவுமே பேசாமல் ரொம்ப கன்ஃபியூஸ்டாக ஏன் ஜிகே ஹனிமூன் வேணான்னு சொல்கிறேன்ற கன்ஃபியூஷன்லேயே நின்றுட்டு இருந்தான். அம்மா அது ஆஃபீஸ் வேலைலாம் ரொம்ப பெண்டிங்கில் இருக்குது. நான் அதே இன்னும் சரி பண்ணலாமா? அந்த ப்ரெஷரே எனக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. இப்போ ஹனிமூன் எதுக்குமா? எல்லாம் நல்லா தான் போயிட்டுருக்கு. கொஞ்சம் நாள் ஆகிடும். நானே கொஞ்சம் ஒர்க் ப்ரெஷர்லாம் குறைஞ்சதும் 1 வீக் ஹனிமூன் போயிட்டு வரேன். இப்போ ஹனிமூன்லாம் வேணாம். அதுவும் இல்லாமல் ஒயினுக்கும் ஹனிமூன் வேணாமா? நாங்கள் இதை பற்றி ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஒயினும் இப்போ சொன்னோம், எப்போதைக்கு ஹனிமூன்லாம் வேணான்னு சொன்னோம். ஒர்க் ப்ரெஷர்லாம் குறைஞ்சதுக்கப்புறம் போகலான்னு சொன்னோம். சொன்னால ஒயின் சிக்கி சொன்னல சிக்கி நான் இப்போ சொன்னாமா? அதான் சொல்கிறேன், இப்போதைக்கே வேணாம். நாங்கள் கொஞ்சம் ஃப்ரீ ஆகிட்டு எங்களுக்கு எப்போ ஓகேவோ அப்போ போய்க்கிறோம். ஓகே தானே? என்னடா எல்லாமே முடிச்சும் தானா? என்னமோ பண்ண. சிக்கி ரொம்பவே டென்ஷனாக ரூமுக்கு போனோம். ரொம்ப கோவமாக வீட்டில் உட்காந்துருந்தான். என் மெதுவாக வந்து டோர் லாக் பண்ணிவிட்டு, என்னாச்சு ஜெக்கி? ஏன் ஆண்டிகிட்ட அப்படி பேசினா? ஹனிமூன் தானே, ஜஸ்ட் 1 வீக், எதுக்காக இவ்வளோ கோவமா? உனக்கு ஹனிமூன் போவேணாமா? ஜெக்கி நிமிந்து ஒயினை பார்த்தான். அது ஜெக்கி இல்லை, நம்ம பேசிக்கிட்டோம்லாம் சொல்கிறேன். நாம் எதுவும் பேசிக்கல. உனக்கு ஹனிமூன் போவேணாமா? அது ஜெக்கி உனக்கு ஹனிமூன் போவேணாமா? இல்லை என் கூட போவேணாமா? உனக்கு என் கூட வரது தான் பிரச்சனையா? என்னோட கண்ணெல்லாம் கலங்கிட்டு யாராச்சு. ஜெக்கி டக்குன்னு இருந்துச்சு. என்னோட ஃபேஸை ஹோல்ட் பண்ணிவிட்டு, ஏய் என்ன பேசுகிறேன்? உன் கூட வரதுல எனக்கு என்னடி பிரச்சனை? நீ என் ஒய்ஃப். நம்ம போகலாம், கண்டிப்பாக போகலாம். ஆனால் இப்போ வேணாம். அதான் சொன்னல ஒயின், எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது. அதெல்லாம் முடிச்சுட்டு கண்டிப்பாக போகலாம். எதுக்கடி அலற? நிஜமாவே நான் கூட்ட போகிறேன். கண்ணத்தோடா ப்ளீஸ் ஒயின், முன்னாடி அழாதா. உனக்கு என் கூட வரதான் பிடிக்கல அப்படி தானே சிக்கி? ஏய் என்ன பேசுறடி? இப்பெல்லாம் என்கிட்ட பேசிகிட்டு இருக்காத ஒயின். உனக்கு தெரியும்ல எனக்கு நீ என்ன ரொம்ப பிடிக்கும். நீ என் ஒய்ஃப். நான் இப்போ வேணான்னு தான் சொல்கிறேன், ஹனிமூனே வேணான்னு சொல்லலாம். ஒயின் என்ன நீ அம்மா மாதிரி புரிஞ்சுக்கமா பேசிகிட்டு இருக்கா? ஹனிமூன் எதுக்கு போவாங்கன்னு தெரியும்ல. நம்ம தெரியும் ஜெக்கி, அதனால தான் வேணான்னு சொல்கிறியா? நம்ம ட்ராமா தானே பண்ணிகிட்ருக்கோம், எதுக்கு ஹனிமூன்னு சொல்கிறியா? ஓகே தான் ஜெக்கி, இதை இப்படியே கண்டினியூ பண்ண எனக்கு புரியுது. நான்
நான் கொஞ்சம் புரியாமல் இருந்துட்டேன் ஜேகே. இப்போ புரியுது. யா, நீ சொன்ன மாதிரி ஹனிமூன் எதுக்கு போவாங்க? நமக்குள்ள என்ன? நம்ம எதுக்கு போகணும்? ஓகே ஓகே தான். என்ன என்ன ஓகே தான்? நீ நினைக்கிற மாதிரி எதுவும் இல்லை. வைன் ப்ளீஸ் அல்லாதடி ப்ளீஸ். வைன் எனக்கு சிரிச்சிட்டே இருக்கணும்னு சொன்னேன்ல, என்னால் அழுகிறத பார்க்க முடியாது. வைன் ப்ளீஸ், வைன் அல்லாத ப்ளீஸ். நான் அழலை ஜேகே, நான் அழலை, நான் ஓகே தான். வைன் வைன் ப்ளீஸ் டி. உன் பேரண்ட்ஸ் முன்னாடி அழாமல் உன் மனசுக்குள்ளே வச்சிருந்த மாதிரி என் முன்னாடி இருக்காதா? எனக்கு என் மனசுக்குள்ளே அழக்கூடாது. ப்ளீஸ் டி, புரிஞ்சுக்கோ, என்ன புரிஞ்சுக்கோ. எனக்கு கொஞ்சம் டைம் கொடு. வைன் ப்ளீஸ் ப்ளீஸ் டி, எனக்கு கொஞ்சம் டைம் கொடு. இட்ஸ் ஓகே ஜேகே, நீ டைம் எடுத்துக்கோ. எனக்கு புரியுது. நான் உங்ககிட்ட வந்து ரொம்ப ஹீல் ஆகிட்டேன். ஆனால் உனக்கு அப்படி இல்லை. புரியுது, நீ டைம் எடுத்துக்கோ. நான் போய் ஆன்ட்டி கூட இருக்கேன், ஆன்ட்டிக்கு ஹெல்ப் பண்ணுறேன். ஜேகே வாங்கி கையை பிடிச்சிட்டேன். என்னோட ஃபோரில் சாரிடி. இட்ஸ் ஓகே ஜேகே, எனக்கு கன்வின்ஸ் பண்ண வேணாம். நான் பார்த்துக்கிறேன்.